ஆண்டவரை நம்ம துதிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் ஆராதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னா சங்கீதக்காரன் தாவீது சொன்னான். 63 நினைக்கிறேன் சங்கீதத்தில் இப்படி சொன்னார், என் தேவனே அப்படின்னு சொல்றார். உண்மையை தான் நினைக்கிறேன், துன்பத்தில் கூட கஷ்டத்தில் கூட என் வாய் உம்மை துதிக்கணும், நான் உம்மை பாடணும். நம்ம இது செய்வதெல்லாம் அவருடைய நாமம் மகிமைப்படும். பட் அவரை அதை தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிக்கிற உங்கள் சரீரங்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்குவாராக. பூரண பலத்தால் கர்த்தர் உங்களை இடை கட்டுவார். அவர் நமக்கு அடைக்கலம், தஞ்சம், கோட்டை, ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாய் நம் கர்த்தர் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். சிந்தனைகளை சிதறவிடாமல் கர்த்தர் மேலே நோக்கமாயிருந்து ஃபோக்கஸ் ஆன் காட், கான்சன்ட்ரேட் ஆன் காட். அப்படி நம்ம இந்த நேரங்களை நன்று பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து ஆராதிப்போம். ஒரே ஒரு பழைய பாடல், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அந்த பாடலை மட்டும் பாடிட்டு I have a quick word for you. குவிக் வேர்டெலாம் கிடையாது, 8:30 மணி வரை 9:30 மணி வரைக்கும் பேசுவோம். அமைதியாக பொறுமையாக இருந்து வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீர்கள். ஆமென். Hallelujah Lord. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி.
சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போது ராஜா என் பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போது ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள், ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை எதிர்த்தாலும், ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. தட்டுவோமா கரங்களை? பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கரங்களை மேல உயர்த்தி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை கடவுள் என் ஆண்டவர் பூரண சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்வாராக.
நம்ம இந்த வார்த்தையின் கீழ் அமர்ந்து வார்த்தையை அறிக்கை செய்து இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் வாழ்கிற நம்ம வியாதியின் மேலும் பிணிகள் மேலும் வெற்றி உள்ளவர்களாய் இந்த காலத்தில் வாழணும். நான் அதை பற்றி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த வாரத்துக்கு பின்னாடி நாம் அந்த ஜெயத்தை எடுக்கணும். நான் எடுக்கணும், நீங்கள் எடுக்கணும். We must take victory over every sickness and every disease in the name of Jesus. ஏசாயாவின் புஸ்தகம் 33 அதிகாரத்தினுடைய 24 வசனத்தில் 33:24 of the book of Isaiah படிங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள், நியூ லைஃப் சர்ச் வாசிகள் இனி சொல்வதில்லை என்ற ஒரு நாளை விசுவாசத்தினால நீங்களும் நானும் நிர்ணயிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தினுடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிப்பார். And the inhabitants shall not say, I am sick. நான் வியாதியா இருக்கிறேன் என்று இந்த வாசஸ்தலத்தில் இருக்கிற ஒருவரும் சொல்லாமல் போகிற நாள் நம்ம விசுவாசத்தால நிர்ணயிக்க வேண்டும். பயம் என்றைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்குதோ அன்னைக்கு அந்தகார சக்திகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை அற்றவர்களாக நாம் போய்விடுகிறோம். பயம் என்பது விசுவாசத்தினுடைய ரிவர்ஸ். விசுவாசம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், நான் சுகமாயிருக்கிறேன், எல்லாம் நடக்கும். பயம் அதனுடைய நேர் எதிர், ஏதோ நடக்காது, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் சாக போகிறேன். ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? என்ன பலவீனத்தில் போறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாய் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், இந்த வியாதி உனக்கு மரணமாய் முடியாது. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். நல்ல கையை தலை மேல தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து எங்கும் சுற்றி திரிந்து நன்மைகளை செய்தார். பிசாசினால் பிடிப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய ஈவன் இன்க்யூரபிள் டிசீஸ், இது மருத்துவர்களால் கூடாதென்று சொல்லக்கூடிய வியாதிகளை கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு உங்களை சுகமாக்குவாராக. கேள்விப்படுகிறேன், ஒரு மனிதன் மருத்துவமனைக்கு சென்று விட்டு அவருடைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களாம். டெஸ்ட் எல்லாம் 4 டிபார்ட்மெண்ட்டில் போய் வெளியே வர்றதுக்குள்ள எல்லாம் மாறி போயிடுச்சு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஒன்றுமே பண்ண முடியாது, இது மரணத்தில் தான் முடியும், நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா. அவ்வளோ சீரியஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டாராம். அது கேட்டார் இல்லையா, அவர் சோர்வில் போய் படுத்தவர் மரணத்தை நோக்கி மரணத்தின் விளிம்புக்கு போக தொடங்கிட்டார். 4-5 நாளுக்கு பின்னாடி திடீர்னு மருத்துவமனையிலேருந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் தானா, உங்கள் பேர் இது தானான்னு கேட்டாங்க. ஆமாம் நாங்களாம். என்ன விஷயம் கேட்டால், உங்கள் ரிப்போர்ட்டை தப்பாக சொல்லிட்டோம், வேற ஒருத்தரது உங்களுக்கு சொல்லிட்டோம், உங்களுக்கு இல்லை அப்படின்னாராம். ஆமென். அவருக்கு எந்த வியாதியுமே கிடையாது. ஆனால் அந்த கேட்ட அந்த பயமே தன்னை மரண விளிம்புக்கு கொண்டு போயிட்டு இந்த செய்தியை திரும்பி கேட்டபோது மீண்டும் அவர் எழுந்து அமர்ந்து வாழத் தொடங்கினார். நிறைய பேரை வியாதி கொள்ளுதோ இல்லையோ பயம் கொள்ளுகிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் பயத்தின் ஆவியும் கர்த்தர் உங்களை விட்டு எடுப்பாராக. ஆமேன். அன்ற காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்வது வழக்கம், கோலரா என்ற வியாதி வந்தபோது நிறைய மரித்தார்களாம். அப்போ ஒரு பெரியவர் இப்படி சொன்னாராம், கோலரா கொன்றது சிலரை, பயம் கொன்றது பிறரை. ஸோ பயம்தான் பாதி பேரை நம்மை சாவடித்து விடுகிறது. இன்னைக்கு அந்த பயத்தின் ஆவியை ஜெயிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வலது கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷம் இந்த நாளில் நீங்கள் கடந்து போகிற துன்பமோ தொல்லையோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் கர்த்தர் உங்கள் தலையை சத்துருக்களுக்கு மேலே உயர்த்தி பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உங்களை காத்துக் கொள்ளுவாராக. சாத்தான் பலவிதமான படங்களை, பிக்சர்ஸ், இமேஜஸ், வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களை பயத்தில் வைத்து இதிலிருந்து நீங்கள் எழுந்துவிடக் கூடாது என்று மரணத்தை நோக்கி நடத்தக்கூடிய பயத்தின் ஆவிகள் உன்னை வாட்டி வதைக்குதுன்னா, இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவாராக. இன்னொரு முறை பக்க சொல்ல, நான் சாக மாட்டேன்னு சொல்ல, தைரியமா சொல்லு,
சிலர் உட்கார்ந்து இருக்கிற அந்த தோரணை அப்படிதான் தெரியுது. இயேசுவின் நாமத்துல சொல்லு, இயேசுவின் நாமத்துல நான் சாக மாட்டேன், நான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி நல்லவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பயத்தை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஜீவன் வரட்டும், ஜீவனின் தன்மைகள் வரட்டும், தோல்வி ஜெயமாய் மாறட்டும், சாம்பல் சிங்காரமாய் மாறட்டும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? 28:1 நீதிமொழிகள் சொல்லுகிறது, அக்கிரமக்காரன் துரத்தாமலே ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான். இன்னொரு முறை அக்கிரமக்காரர்களை துரத்தாமலே ஒரு நாள் ஓடி போவார்கள். ஆனால் நீதிமான்களும் நீதிமாட்டிகளும் இந்த சர்ச்சில் இருந்து அவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பீர்கள். ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லும் போதே அந்த வைரல் ஃபீவர், அந்த இன்ஃப்ளூயன்சா, அந்த கோல்டு, அந்த வியாதி, அந்த கேன்சர், அந்த லிவர் சம்பந்தப்பட்ட வியாதி, அந்த இன்டெஸ்டைனல் டிசீஸ், அந்த பிரெயின்ல இருக்கிற டியூமர், அந்த உடம்புல இருக்கிற கட்டி, அந்த சரீரத்தில் இருக்கிற பாடுகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நல்லா கை தட்டி பலத்தவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிஜமாக நிற்கும் போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரையானால் நீங்கள் எதையும் பயந்து நிற்க வேண்டிய அவசியம். மரணமோ வியாதியோ பலவீனமோ பட்டயமோ பசியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்கவே முடியாது. ஆமென். பவுல் இப்படி சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னார். ஆமென். ஏசாயா 57:21 இப்படி சொன்னார், there is no peace saith my God to the wicked. அக்கிரமக்காரனுக்கு சமாதானமே இல்லை, ஆனால் நீதிமான்களை கர்த்தர் நீதியில் நிலைக்கச் செய்வார். நீதியில நடந்துட்டே இருங்க, நீதியில வாழ்ந்துட்டே இருங்க, நீதியில நின்றுட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். இன்னைக்கு ராத்திரி நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமாங்க? என் விசுவாசத்தை நான் கட்டிட்டே இருப்பேன். விசுவாசம் தற்செயலெல்லாம் வளராது, விசுவாசத்தை நீங்க கட்டணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:3 இப்படி வாசிக்கிறோம், விசுவாசித்த நாங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். For we which have believed do enter into rest. விசுவாசித்த நாங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இளைப்பாறுவீங்க. ஏன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க, எல்லாம் எனக்கு நல்லா நடக்கும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். வியாதிகளுக்கு பல காரணம். வேதத்தில் சிலருக்கெல்லாம் வியாதிக்கு காரணம் the spirit of deformity அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், அவர் 18 வருஷம் எப்படி இருந்தாலும் குனிந்திருந்தாள், கூனியா இருந்தாள். இயேசு சொல்றார், அவளை மடக்கி வைத்தது ஒரு அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவி வெளியே போன போது கூனியா இருந்த ஸ்திரீ நிமிர்ந்து நிற்க தொடங்கினார். a spirit of deformity. உங்களை நிமிர்ந்து நிற்க செய்யாமல் குனிய வைக்கக்கூடிய, உங்கள் உடல் தோற்றங்களை கூட மாற்றி உங்களை பலவீனம் உள்ளவர்களாக மாற்றுகின்ற ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டிஃபார்மிட்டி. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபத்தோடு வந்திருக்கிறோம். ஆலயத்தின் அழகு வாசலுக்கு முன்னாடி ஒருவன் பிறவியிலிருந்தே முடவனாய் இருக்கிறான். பேதுரும் யோவானும் அவரை சந்தித்தார்கள். கர்த்தர் அவரை சுகமாக்கினார். இயேசு எப்பெல்லாம் ஒருத்தர் சுகமாக்கினாரோ அவர் மேலோட்டமாய் ஆக்குகிறவர் அல்ல. மேல இருக்கிற ஃப்ரூட்டை ரிப்பேர் பண்ணல, ரூட்டை புடுங்குவாரு. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. மேலோட்டமா ஒரு சுகமான ஃப்ரூட் அல்ல, அந்த வியாதிக்கு, பலவீனத்துக்கு, அந்த டிஃபார்மிட்டி, அந்த டிசீஸ், அந்த சிக்னஸுக்கு வேறா எது இருந்தாலும் அந்த வேர் இன்னைக்கு ராத்திரி பிடுங்கப்படுவதாக. நல்ல விசுவாசமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகத்திற்கு திருப்புவோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கின்றன பைபிளில், the harvest is past. கோடைக்காலம் முடிந்திட்டு, அறுவடை கடந்து போயிட்டு, அறுப்பு காலம் முடிந்தாயிற்று, ஆனால் இன்னும் நாங்கள் ரட்சிப்பை காணவில்லை. காலம் கடந்து போதானா நம்ம உருப்படாம இருக்கோமே. இருக்கீங்களா உயிரோட? ஆமென். அடுத்த வசனம்,
21ஆம் வசனம், for the hurt of the daughter of my people I am hurt. என்னுடைய குமாரத்திகளின் காயத்து நிமித்தம் நான் காயப்படுகிறேன். I am black. Astonishment had taken hold on me. 22வது வசனம், is there no balm in Gilead? பக்கத்துல கேள, கிலியாத்ல தைலம் இல்லையா? என்ன பேசுறார் ஆண்டவர்? என்ன சொல்றாரு? கிலியாத்ல வார்த்தை இல்லையா? அப்புறம் ஏங்க என்னுடைய குமாரத்திகள் பலவீனமா இருக்கணும்? அப்புறம் கேட்கிறார், ரெண்டாவது கேட்கிறாரு, is there no physician there? கிலியாத்ல மருத்துவர் இல்லையா? இருக்கீங்களா உயிரோட? 3 வார்த்தை சொல்றார். 1 கிலியாத்து, 2 தைலம், 3 மருத்துவர். இது 3 உங்களுக்கு இருக்கும்போது ஏங்க என் ஜனம் சுகமாவலன்னு கேட்கிறார். உங்களுக்கு புரியல, நான் இன்னும் விளக்கி சொல்றேன். 3 விஷயத்தை, அந்த 3 வார்த்தை அந்த வசனத்தில் வருகிறது. 1 கிலியாத், கிலியாத் மலையின் மேல். 2 என்ன சொல்றார்? அங்க தைலம் இல்லையா? 3 என்ன சொல்றார்? உங்க மருத்துவர் இல்லையா? இது 3ம் உங்களுக்கு இருந்தும் நீங்க ஏங்க இன்னும் சுகம் இல்லாம இருக்கீங்க என்று கேட்கிறார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், வேதத்தை சார்ந்து கிலியாத் என்பது ஒரு மலை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மவுண்ட் கிலியாத், மவுண்ட் ஜாயன், மவுண்ட் சைனாய், அதுபோல மவுண்ட் கிலியாத் என்பது ஒரு குறிப்பிட்ட இடம். ஆமென். இயேசு எங்கள் பரிகாரி. ஏன் அதுக்கு ஒரு சோகமான ஆமென்? கிலியாத் என்பது ஒரு பர்வதம், ஒரு இடம், ஒரு லொகேஷன், கர்த்தர் கொடுத்த கூடி வருகிற இடம். சொல்றார், கிலியாத்துல மருந்து இல்லையா? கிலியாத்துல தைலம் இல்லையா? கிலியாத்துல மெடிசன் இல்லையா? 2 கிலியாத்துல வைத்தியர் இல்ல? பக்கத்துல ஒருத்தர் கேளுங்களா, மலைக்கு தானே வந்திருக்க. எந்த மலைக்கு? நியூ லைஃப் சர்ச் மலைக்கு, சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சியோன் பர்வதத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இப்ப பக்கத்து கேளுங்க, மருந்து இல்லையா? இன்னொருத்தர் கேளுங்க, இங்க வைத்தியர் இல்லையா? இருக்காருங்க. வாரம் இங்க கர்த்தருடைய வசனம் பேசப்படுகிறது. கிலியாத்தில் வசனம் இல்லை. இப்ப நான் மாத்தி பேசுறேன், புரியும் உங்களுக்கு? கிலியாத்தில் வசனம் இல்லையா? கிலியாத்துல இயேசு இல்லையா? உங்களுக்கு கிலியாத்தும் இல்லையா? இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பலவீனமா இருக்கு? ஒரு எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்காது. ஆண்டவர் கேட்கிறார், என் குமாரத்திகள் ஏன் பலவீனமா இருக்கணும்? உங்களுக்கு மலை இருக்கு, உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நீங்க கூடி வர ஒரு ஆலயம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரட்சகர் இயேசு இருக்கிறாரு, உங்களுக்கு கடவுளுடைய விசுவாச வார்த்தை இருக்கு. நீங்க எங்க பலவீனமா இருக்கணும்? வெளியே சொல்ல மாட்டீங்களா? டாக்டர் கிட்ட போய் உட்கார்ந்த அந்த ஸ்டூல்ல, அவர் மேஜையில் உட்கார்ந்து டாக்டர் என்ன தெரியுமா எழுதுவாரு? என்ன எழுதுவாருங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, என்ன எழுதுவாங்க? பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் நம்ம வாரம் பண்றோம். இங்க வருகிறீர்கள், இங்கே வார்த்தை இருக்கு. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் தாங்க எங்க இயேசு. அவர்கிட்ட வந்தா அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு, ஒரு வார்த்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கிலியாத் இருக்கு, உங்களுக்கு மருத்துவர் இருக்கிறார், உங்களுக்கு கிலியாத்தின் தைலமாகிய வார்த்தை இருக்கு. நீங்கள் ஏன் சுகம் பெறக்கூடாது? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உடல் உறுப்புகள் எல்லாம் கர்த்தருடைய வல்லமையினால சுகம் பெறுவதாக. ஹல்லேலூயா. இந்த 10 நாள் இது 21வது முறை பிரசங்கம் பண்றேன். ஒரே பிரசங்கம் பண்ணிட்டு படுத்தவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கப்பா இந்த ஒல்லி குச்சிக்கு இவ்வளவு பலன் கொடுக்குறீங்க? அது கடவுள் கொடுக்கிற உன்னதமான பலன். பாத்திரம் வழிந்தோடுதுன்னா தலை மேல ஒரு எண்ணெய் இருக்கு. இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு, இன்னும் கர்த்தர் எண்ணெயை தலை மேல வைத்திருக்கிறாரே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வெடித்து வரும்போது உங்கள் ஆரோக்கியமும் வெடித்து வளரும். I want to repeat that statement. When the light of God's word burst forth in your life, health will spring forth. Health will spring forth. இல்ல உங்களுக்கு புரியாது, சொல்ல வச்சாதான் புரியும். பக்கத்துல வார்த்தை என் வாழ்க்கையில வெடித்து வரும்போது ஆரோக்கியமும் என் வாழ்க்கையில வெடித்து வருகிறது. ஒரு அலிலா நான் இப்படி ஓப்பனா சொல்லிடுறேன், வார்த்தையின் கீழே அமர்ந்து வார்த்தை வெளிச்சத்தில் இருக்கிற யாருமே பலவீனமா இருக்க வேண்டிய அவசியம். ஏசாயா 58:8, ஐசாயா 58:8 நான் வாசிக்கிறேன். Then shall the light break forth as the morning. வெளிச்சம் காலை விடிவெள்ளி போல உங்க வாழ்க்கையில வெடித்து கிளம்பும். And then thine health shall spring forth speedily. அப்பொழுது உன்னுடைய ஆரோக்கியம் வேகமாய். இருக்கீங்களா? ஆமென்.
and their righteousness shall go before thee, and the glory of the Lord shall be thy reward. Amen. Shall be thy reward. என்ன சொல்றாரு? வெளிச்சம் வருது. எங்க தெரியுமா வெளிச்சம் இருக்கு? உங்களுக்கு தெரியும், 119 1000 முறை சொல்லிட்டோம். வார்த்தையின் பிரவேசனத்திலான் என் உள்ளத்துக்கு என்ன வருதுங்க? வெளிச்சம். பைபிள் சொல்லுது, ஏசை வெளிச்சம் வரும்போது பக்கத்துல வெடிச்சு வருதுங்க அப்படின்னு. வெளிச்சம் வரும்போது என்ன வருமாம்? ஆரோக்கியம் வருமாம். கையை மேல உயர்த்துவீங்களா? இந்த வசனத்தின் கீழ் ஒரு 3 முறை ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தின் கீழ், இந்த வசனத்தின் கீழ், இந்த வசனத்தின் வெளிச்சத்தின் கீழ் யார் நிஜமா இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் வெடித்து வரும். நல்லா கை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீதிமொழிகள் 4:20 நான் வாசிக்கிறேன். 4:20 of the book of Proverbs. என் மகனே, my son. மகள் யாரா இருக்கீங்களா? மகளுங்க தான் இருக்க மொத்தம். மகனுங்க யாரா இருக்கீங்களா? பின்னாடி இருக்குதுங்க. என் மகனே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு. Incline thine ear to my. நான் சொல்லும் போது செவி சாய்த்து என் வசனத்தை கேளு. அடுத்த வசனம், let them not depart. உன் கண்களை விட்டு இந்த வசனம் விலகாம இருக்கட்டும். காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தின் கீழ் இரு. அதை உன்னுடைய இதயத்தின் நடுவுல வைத்துக்கொள். அடுத்த வசனம், அவைகள் உன்னுடைய உடலுக்கெல்லாம் ஜீவனுக்கெல்லாம். their life unto those that find them. இதை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் ஜீவனாயிருக்கும். தங்கள் மாமிசத்துக்கெல்லாம் இது பலனாயிருக்கும், ஆரோக்கியமாயிருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பைபிளை மட்டும் நீ ஒழுங்கா படிச்சினா உனக்கு வியாதியே வராது. பைபிள் அப்படிதாங்க சொல்லுது. பைபிள் அப்படிதாங்க சொல்லுது. அப்புறம் ஏன் பாஸ்டர் எனக்கு வருது? இப்ப அதுக்கு ஒரு பிரசங்கம் தனியா பண்ணோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 10:38 of the book of Acts. How God anointed Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் எங்கும் சென்று நன்மை செய்தார். and healing எல்லாம் சொல்லுங்க, healing everyone that is oppressed of the devil. எல்லா ரூட்டையும் புடுங்கினார். இருக்கீங்களாங்க? இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிக்கிறேங்க, உங்க வியாதிக்கு ரூட் எதுவோ he healed them all. Amen. He healed everyone oppressed of the devil and God was with them. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு மரிக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். உடைஞ்ச உன்னை கர்த்தர் கட்டுவார். பிசாசு தான் ரூட்னா இன்னைக்கு அந்த ரூட் புடுங்கப்படும். பிசாசு தான் சிறையிருப்புனா சிறையின் கதவுகளை கர்த்தர் உடைப்பார். பிசாசை இன்னைக்கு கர்த்தர் படுக்க வச்சு உன்னை விடுதலை ஆக்குவார். நான் வாசிக்கும் போது சரித்திரத்தில் படிக்கிறேன். ஜான் ஜி லேக் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தார். ஆப்பிரிக்காவினுடைய கொடுமையான கருப்பு காலங்களில் பியூபானிக் பிளேக் என்று சொல்லக்கூடிய கொடிய வியாதிகள் ஜனங்களை கொன்று கொண்டு இருக்கும் பொழுது அது நடுவில் சென்று ஊழியத்திற்காய் தன்னை அர்ப்பணித்து சேவை செய்தாராம். அவருக்கு அந்த வியாதி எதுவுமே செய்யாதாம். அப்போ அவர் இந்த வியாதியஸ்தலை தொடும்போது அவர் கையை கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் பண்ணாங்களாம். ஆராய்ச்சி பண்ணா அந்த வைரஸ் அவர் கையில செத்து இருக்குமா. ஒரு மனிதனை கொல்லுதுங்க, ஆனா அபிஷேகம் உள்ளவர் வார்த்தையில அந்த வைரஸ் அவர் கையில செத்ததாம். அவர் சொன்னாரு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெளியில எது இருந்தாலும் எனக்குள்ள இருப்பது எனக்கு தெரியும் என்பதனால் இந்த வியாதி என்னை சேதப்படுத்தாது என்று சொன்னார். எத்தனை பேர் நம்புறீங்களா எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி இந்த வசனத்தை தியானிக்கிற வெளிச்சத்தினுடைய வெடிப்பில் வெளிச்சம் உதித்து வரும்போது உங்கள் ஆரோக்கியத்தை உதித்து வர செய்கிற தேவன் இன்னைக்கு எல்லாவித வியாதிகளையும் கர்த்தர் சுகமாக்குவாராக. ஹல்லேலூயா. வார்த்தையின் வெளிச்சத்தில் அவர் என் வியாதிகள் எல்லாம் சுஸ்தமாக்கினார். பைபிள் சொல்லுது, என் பிணிகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். என் வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். இங்கிலீஷ் பைபிள் he took away our sicknesses. took away பக்கத்துல அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்றோம் பாஸ்டர், ஆனா பலவீனமா தான் இருக்கோம் பாஸ்டர். பிரச்சனை இல்லை அது. ஆமென்.
என்னைக்கு இந்த வசனம் கேட்டால் மட்டும் போதாது, இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நீங்க கேட்ச் பண்றீங்களோ, நல்லா கேட்பதை குறித்து நீங்கள் யாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். உங்க ஆரோக்கியம் வெடித்து வரும். உங்க ஹெல்த் சேலஞ்சஸ் கர்த்தர் சுகமாக்குவார். தாவீது பேசுறார் கோலியாத்தை குறித்து. அவன் என்னங்க நம்மளை பண்றதுக்கு, நான் போறேங்க அவனை முடிக்கிறேங்கன்னு பேசுறாரு. பேசிட்டு அவர் உட்கார்ந்துக்கல. இருக்கீங்களா? இஸ்ரவேலை போய் நிந்திக்கிறதுக்கு இவன் யாருங்க, விருத்த சேதனம் செய்யப்படாத ஒரு பிலிஸ்தியன் அவன் அப்படின்னு பேசிட்டு, சரிங்க ஆண்டவரே நான் தூங்குறேன் அப்படி இல்லை. 1 சாமுவேலுடைய 17:48 பைபிள் சொல்லுது, தாவீது கோலியாத்தை நோக்கி என்ன செய்தானாம், ஓடி போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல கேட்டா போதாது, பேசினா போதாது, தைரியத்தோடு நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் வெடிப்பில் எழுந்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு வசனத்தை நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை நான் சொல்ல போறேன். என் பகைஞனும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். கர்த்தரோ என் தலையை வியாதிகளுக்கு மேல, என் சரீரத்தை நாசமாக்க நினைக்கிற பலவீனங்களுக்கு மேல. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்துங்க. உங்களை தொல்லை பண்றதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்தா கையை தூக்கு, கையை தட்டு, பக்கத்துல சொல்லு, ஆமீன் சொல்லு, விடவே மாட்டார். விட மாட்டோங்க. ஆராதிக்க வாங்கிட்டே இருக்கதானே கர்த்தரங்களை வச்சிருக்கிறார். 2 கையை மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். நீயும் வியாதியும் இனி சந்திக்கிற வாய்ப்பில்லாமல் கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தின் கீழ் கர்த்தர் உன்னை நடத்துவாராக. நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். வெளிச்சம் வந்தா அங்க இருள் இருக்குமா? The dominion of light over darkness is undeniable. வெளிச்சம் வந்தா இன்ஸ்டன்டா கர்த்தர் கிரியை செய்வார். வெளிச்சம் வந்தா கேள்வி இல்லாம இருள்கள் தாண்டி போகும். யோவான் 1:5 சொல்லுகிறது, லைட் ஷைனத் இன் டார்க்னஸ். இருளுக்கு நடுவே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் வேற எதுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்தகாரம் வெளிச்சத்தை காணும் போது அந்தகாரத்துக்கு தலைக்கால் புரியாது. வெளிச்சம் வல்லமை மிக்கது. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வருகிற வசனத்தின் வெளிச்சத்தால சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு, சலசலப்பின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், கெடுக்கும் ஆவிகள், சர்ப்ப ஆவிகள், சாப ஆவிகள், குறை கூறும் ஆவிகள், எல்லாவித பின்னடைவுகளை கொண்டு வரும் அந்தகார வல்லமைகள் உங்கள் வீடுகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனை. நீங்க உற்சாகமா இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஏன்னா அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் விசுவாசிகளுடைய அபிஷேகத்தின் வல்லமையால, தேவனுடைய பலத்தால ஒரு சுகம் கிடைச்சிச்சு, ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா அந்த விடுதலையை நீங்க தக்க வைக்கணும்னா, இந்த விடுதலை நீங்க சஸ்டெயின் பண்ணணும்னா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தொடர்ந்து இந்த வசனத்திலேயே நீங்கள் தியானித்திருக்க வேண்டும். Anointing can bring healing. ஒரு அபிஷேகம் உள்ள மனிதன் பேசும்போதோ கை நீட்டும் போதோ நீங்கள் சுகம் பெற முடியும். ஆனால் அதை நிலைக்கணும்னா நீங்க அந்த வெளிச்சத்திலேயே இருந்துடும். வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படினா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி ஃபீல். அப்படின்னா இந்த வசனத்தில் என்ன இருக்கு? வாட் இஸ் இன் த வேர்ட்? இதுல என்னென்ன என்ன சுகமாக்கும், என்ன எனக்கு சுகம் தரும்? ஒன்று, இந்த வசனம் உங்களுக்கு மருந்து, வைட்டமின் மாதிரி. இது என் உடலுக்கெல்லாம். நீதிமொழிகள் 4:20 இப்பதான் வாசித்தோம். 4:20 I will read. This word is a medicine to you. கீழே அடுத்த வசனம் கொடுங்க. 4:21 22 4:22 கொடுங்க. 4:22 For they are life unto those that find them. இந்த வசனத்தை யார் கண்டடைகிறார்களோ அவங்க உடலுக்கெல்லாம் மருந்து. It is medicine. Amen. வேதனைகள், வியாதிகள், பல பிசாசனுடைய
டிஃபார்மிட்டிஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது வியாதியை ஒரு எல்லைக்கு வெளியில் வைப்பதற்கு நமக்கு கர்த்தர் தந்த மிகப்பெரிய வெற்றி வசனத்தினுடைய வெளிச்சம். இது மருந்து. எரேமியா சொல்றார், நான் இதை கண்டடைந்தேன், நான் இதை கண்டுபிடித்த போது இதை நான் புசித்தேன். பைபிள் அவ்வளோ நேசிக்கணுங்க. நேசிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் லெதரெல்லாம் போட்டு பீரோவில் பூட்டி வச்சுக்கோங்க. படிக்கணுங்க. ஒருத்தர் கூட டியூஸ்டே லீவ் போடக்கூடாது. When you find the word, God find you a ransom. The word is medicinal. பக்கத்துல இந்த வார்த்தை மருந்துங்க. அது என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நம்பர் 2, நான் நம்புறேங்க. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு அளவு நம்முடைய விசுவாசத்தை தூக்கி எபிரேயர் 4:12 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். The word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and the marrow, and is a discerner of the thoughts and the intents of man. கர்த்தருடைய வசனம் உடலுடைய ஆழங்களுக்கு சென்று அது நரம்புகள், ஊன்கள், போன் அண்ட் மேரோ, ஜாயிண்ட், உடல் இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து பார்த்து சுகமாக்க வல்லமை மிக்கது. இந்த இருக்கீங்களாங்க? ஒன்று, இது மருந்து. 2, ஆதாமை உறங்க வைத்து அவனுக்கு தெரியாமலே விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்மணியை உண்டாக்குவதற்கு என் தேவனுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா எதுவுமே நம்புறீங்க? உங்களை சொல்லாமலே தெரியாமலே உன் உடலுக்குள் இருக்கிற பல விஷயத்தை வேதனை இல்லாமலே நீக்குவதற்கு என் தேவனால் கூடும் என்ற ஒரு விசுவாசத்துல கொஞ்சம் தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? யாராவது உங்களுக்கு டாக்டர் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம், நம்புறங்க. கர்த்தருடைய வசனத்தின் கீழே அமர்ந்திருக்கீங்க. இது இருபுறம் கருக்குள்ள லேசர் பட்டயம். இது ஊன்களுக்கும் ஜாயிண்ட் அண்ட் மேரோ அண்ட் போன்குள்ள பிரவேசித்து எந்த வேதனை இல்லாமல், எதுவும் புரியாமல், காலையில் எழும்பும் போது இல்லாமல் ஆக்க, அறுவை சிகிச்சை போல இந்த வசனம் என்று நம்புறவங்க கையை உயர்த்தி நல்ல வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது தவறு செய்ய முடியாது. ஆமென். பக்கத்துல பைபிள்ல இருக்கிற வசனத்தை கேட்க கேட்க அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் என் உடலுக்குள் அது பிரவேசித்து அதை செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையை கூட உன்னை கிழிச்சு தையல் போடாமலே சுகமாக்க என் தேவனால ஒரு அலையிலே சொல்லிடுங்க. அறுத்து 48 தையல் போடாமலே என் ஆண்டவர் நினைச்சார். நான் நம்புறீங்களா? அற்புதமா என்னால ஆண்டவரால கூடும். God can do. Number 3, the word of God is creative. ஏன் இந்த வசனத்தின் வெளிச்சத்தின் கீழ் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளது. நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, விரைந்து போக வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளும் மாறவே இல்லை. அன்றைக்கும் அவர் சிருஷ்டிகர் தான், இன்றைக்கும் அவர் சிருஷ்டிகர் தான். நிறைய சாட்சிகளின் புத்தகங்களை நான் அலசி படித்து பார்க்கும்போது தெரிகிறது, சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் இப்படி வசனத்தின் கீழ் அமர்ந்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் புது உறுப்புகளை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களுக்காக உங்க லங்ஸை கர்த்தர் புதுசா கிரியேட் பண்ணி தருவாராக, உங்க கிட்னியை கிரியேட் பண்ணுவாராக. ஆண்டவர் இன்றைக்கும் சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். டேமேஜ் ஆன ஆர்கனை கர்த்தர் புதிதாக கிரியேட் பண்ணுவாராக. நெக்ஸ்ட் செக்அப் ஸ்கேனுக்கு போகும்போது ஆண்டவர் டாக்டர் உங்களை கேட்கட்டும், நீங்க தான் வந்தீங்களா, இது வேற யாராவா என்ற அளவிற்கு God is a creative God. நம்புறவங்க வலது கை உயர்த்தி என் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3 or 4 whatever it is, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. எல்லாரும் உங்க பைபிளை தூக்கி யாராவது சொல்ற ஏதாவது வார்த்தைக்கெல்லாம் செவி சாய்ப்பு, அது உங்க இஷ்டம். ஆனா பைபிளை கொண்டு வந்தவங்க தூக்கி சொல்லுங்க, இதை விட சிறந்த தீர்க்க தரிசனம் எதுவுமே இல்லைங்க. இதை வாசிக்கிற, இதை கேட்கிற, இதை தியானிக்கிற என் சரீரங்களை கர்த்தர் மீண்டும் எழச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி சொல்ல விரும்புகிறேன்? the word is prophetic. உங்களை பார்த்து நீங்களே தீர்க்க தரிசனம் முறைங்கள். பக்க சொல்லுங்களேன், நான் நல்லா இருப்பேங்கன்னு சொல்றேன். அந்த முகத்தை கொஞ்சம் விசுவாசம் முகமா மாற்றி சொல்லுங்களேன். ஒரு வாட்டி, நான் நல்லா இருப்பேங்க, ஆரோக்கியமா இருப்பேங்க,
சரீரம் நல்லா இருக்குங்க. கடவுள் எனக்கு தந்த அந்த காலம் வரைக்கும். எசேக்கியேல் 37 கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கின்றன, காய்ந்து பிரிந்து போயிட்டு இந்த எலும்புகள் பிழைக்குமான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். அவர் சொன்னார், மனுஷகுமாரனே, இந்த எலும்புகளை பார்த்து நான் உனக்கு ஆணையிடுவதை இந்த எலும்புகளை பார்த்து என்ன செய், பேசினாரு. பேச தொடங்கினாரோ இல்லையோ, தீர்க்க தரிசன வார்த்தையில் வல்லமை இருக்குங்க. நான் பேசுவது பைபிள் வார்த்தை உங்களுக்கு எடுத்து அதை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். உரைக்கும் போது இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்பத்தில், உங்க உடலில், உங்க சரீரத்தில் செத்து பிரிந்து காய்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்று எழுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். உங்க உடல்ல ஏதாவது ஒன்று இருக்குன்னா நீங்களே பைபிள் இருக்கிற 10 வசனத்தை எடுத்து உங்க சரீரத்தை பார்த்து சொல்லுங்க, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன், நான் சாக. ஒரே கப்பல்ல போயிட்டு, ஒரு படகுல போயிட்டு இருந்தாராம் ஒரு விசுவாசி. திடீர்னு அந்த காற்றடித்து கவுந்துடுச்சான். அவருக்கு நீச்சல் வேற தெரியாதான், அவருக்கு என்ன பண்ண தெரியாது. ஆனா அவர் சர்ச்சில் அவர் பாஸ் நிறைய வாட்டி சொல்லு, எந்த துன்பம் வந்தாலும் தைரியமா சொல்லு, நான் என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன்னு சொல்லுன்னாராம். அவருக்கு அது ஞாபகம் வந்துச்சான். தண்ணி குடிக்கிறார், ஆனா சொல்றாரா, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். அவர் சொல்லிட்டே இருக்காரு. அவர் 7 முறை 8 முறை சொன்ன போது திடீர்னு அவருக்கே தெரியாம ஒரு கையை பிடிச்சி அவரை சொக்கா பிடிச்சி கரையில கொண்டு போய் விட்டுச்சான். அவரு திரும்பி 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 பார்க்கிறாரு, என்னை யாரா கரை சேர்த்ததுன்னு. அவருக்கே இன்னும் தெரியவில்லை யார் கரை சேர்த்து. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வார்த்தை வல்லமை மிக்கது, தீர்க்க தரிசன வார்த்தை, உலர்ந்த எலும்புகளை. இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்க வியாபாரம் பூத்து குலுங்கட்டும், உங்க சந்ததி ஓங்கி படரட்டும், உங்க சரீரம் நலமாயிருக்கட்டும். Amen. Hallelujah. Light of the word. அஞ்சாவது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அஞ்சாவது ஆறாவதா? பக்கத்துல கர்த்தர் சொன்னதை நான் நம்புறேங்க. அவர் தழும்புகளால் நான் சுகமா இருக்கேன். Who hath believed our report? To whom is the arm of the Lord revealed? 23:29 எரேமியாவில் 23:29 எரேமியாவில் இப்படி சொல்றார், is not my word like as fire. என் வார்த்தை எப்படி இருக்கான்? ஃபயருங்க. அவர் சொல்றார், and my word like a hammer. என் வார்த்தை எப்படியா? சம்மட்டி. அப்படியா? சம்மட்டி மாறிங்க. அதை அடிச்சா பாறையெல்லாம். நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? பக்கத்துல மலை கிலியாத்து, மருத்துவர் இயேசு, தைலம் அவருடைய வசனம். இது இருந்தா நீ ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரே கேட்கிறார். இன்னைக்கு கடவுள் உனக்கு கற்பக்கனியை தருவாராக. நிறைய விஷயம் சொல்லணும், பட் ஐ ஆல்வேஸ் லைக் லாஜிக் ஆல்சோ. பட் என்னை மாற்றிக்கிற விசுவாசத்திற்கு எப்பவுமே அது ஒத்து போகாது. அவருடைய வசனம் அக்கினி போல, அவருடைய வசனம் சம்மட்டியை போல உடைக்க வேண்டியதை அடிச்சு உடைக்கும். பக்கத்தில் கர்த்தருடைய வசனம் இல்லை, அங்கெல்லாம் அமர்ந்திருக்க நீ நெருப்புங்க. அந்த நெருப்பு இல்லை. He says, my word is fire, my word is hammer, it breaks into pieces. இன்னைக்கு வீட்டில் போகும்போது நீங்கள் போய் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ராத்திரி தூங்கும்போது என்ன பலவீனமோ நீங்கள் ஜெபம் பண்ணி உறங்கிட்டு என்ன தைரியமாக சொல்லணும், கர்த்தாவே இன்னைக்கு வசனம் கேட்டு வந்திருக்கங்க, வெளிச்சம் உதிக்கும் போது ஆரோக்கியம் உதிக்கும்னு. நாளைக்கு காலையில் நீங்க கண்களை திறந்து விழித்து எழும்பும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க சரீரத்தில் இருந்த வியாதிகள் இல்லாமல் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்களேன் கொஞ்ச நேரம். ஆறாவது கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் நான் நம்புறாங்க. இப்படி நான் பேசிட்டு இருக்கேன், நான் கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்க, பைபிளை படிக்கிறீங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அது தேவனுடைய திவ்ய தன்மைகளை, டிவைன் நேச்சர், ஆண்டவருடைய நிஜமான டிஎன்ஏவை
எப்படி சொல்லலாம், டிவைன் நேச்சர் ஆட்ரிபியூட்ஸை, அவருடைய தன்மைகளை உங்களுக்கு பகிர்ந்தளிச்சுட்டே இருக்கும். நீங்க நிஜமான விசுவாசிகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ்ந்து பாருங்க. நீங்க மீண்டும் பிறந்தவங்க எல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கடவுள் DNA கொடுத்திருக்கிறார். உங்க அப்பா அம்மா DNA அல்ல, உங்க தாத்தா பாட்ட DNA அல்ல. கடவுள் உங்களுக்கு டிவைன் நேச்சர் ஆட்ரிபியூட்ஸ் தருகிறார். அவருடைய டிவைன் நேச்சரை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இப்படி சொல்லட்டும், எப்படி புரிய வைக்கலாம்? எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. அப்போ நான் அவருடைய புள்ள. ஆனா ஒரு நாள் நான் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு நான் யாருடைய பிள்ளை ஆயிட்டேன்? அவருடைய பிள்ளை ஆயிட்டேன். ஏன்னா அவர் குமாரனை ஏற்றுக்கொண்டேன். இப்ப நான் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இந்த பலவீனம் இருந்துச்சு. ஆனா எங்க பரலோக அப்பாவுக்கு இது ஏதுமே இல்லை. நான் அவருடைய வார்த்தையின் கீழ் வரும்போது என்னுடைய குடும்பத்தினுடைய DNA மாத்திட்டு டிவைன் நேச்சர் ஆட்ரிபியூட்ஸ், தெய்வீக சுபாவ தன்மைகளை எனக்குள் ஆவியானவரை கொண்டு எனக்குள் அவர் வைப்பதனால இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கர்த்தர் ரட்சிப்பார், உங்கள் சிந்தனைகளை பிரகாசிக்க செய்வார், நல்ல ஞானத்தை தருவார். அவருக்கு இல்லைனா இன்னும் எங்க அப்பாக்கு இல்லைனா எனக்கும், இன்னொரு முறை சத்தமா, எங்க தகப்பனுக்கு இல்லைனா எனக்கும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது அவர் எந்த பிரகாரமோ இவ்வுலகத்தில் நாங்களும் அதே பிரகாரமாய் இருக்கிறோம். சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, DNA மாறிச்சுங்க. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இருக்கீங்களா? முடிச்சிடலாம். 2:2 எசேக்கியேல். And the spirit entered into me. தமிழ்ல படிங்களா? அப்படியே இருக்கட்டும், இங்கிலீஷ்ல அப்படியே வைப்பாத, அப்படியே இருக்கட்டும், படிங்க. எடுக்காமலே படிக்கிறீங்க. இப்படி அவர் என்னோடு பேசும்போது, கவனிச்சிங்களாங்க, உங்ககிட்ட அவர் பேசுறாராம், எசேக்கியேல் கிட்ட பேசுறாராம், வசனம் பேசுறாரு, கர்த்தருடைய வார்த்தை பேசுது. பேசும்போது அவருக்குள்ள என்ன வந்துச்சான்? பேசும்போதெல்லாம் ஏதோ ஒன்று உள்ள வருதுங்க. அப்படியே உட்காந்து என்ன அப்படி பாரு. நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு நிஜமா சொல்லி தராங்க. அவர் பேசுறார் எசேக்கியேல் கிட்ட, ஏதோ ஒன்று உள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் இல்லைன்னு சொல்ல, பட் இட் பிரிங்ஸ் அலாங் வித் இட் ஹோலி ஸ்பிரிட் வரும்போது டிவைன் நேச்சர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் உங்களுக்குள்ள வருதுங்க. இன்னொரு முறை சொல்ல, எங்க அப்பாக்கு இல்லைனா எனக்கு இல்லைங்க. ஏன்னா அவர் வசனத்தை என்னைக்கு நான் கேட்டேனோ அன்னை எனக்குள்ள என்னதான் கேட்டாலும், நிறைய விசுவாசிகள் எப்படின்னா எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹஷா புஷா ரிங்கா ரிங்கா ரோஸ் பாக்கெட் ஃபுல்லா இவ்வளோ வசன ஆழங்களை சொன்னாலும் அந்த நேரம் ஆமேன் அல்லேலூயா பயங்கரமாக இருக்கும். வியாழக்கிழமை ஹஷா இல்லைனா மேரி கோ ரவுண்ட் த மல்பரி புஷ் டோன்ட் மேரி கோ. சிலர் பார்த்துறீங்களா, இவன் உட்காந்து வசனம் கேட்டுகிட்டே இருக்கும், ஒன்றும் எங்கேயும் ஏற போகிறது. தப்பாக எடுத்துக்க, உங்களை மதிக்கிறேன் நான். But you must receive word. இவ்வளோ அழகாக சொல்கிறார். எசேக்கியேல் says, he spoke to me. And when he spoke to me, something entered me. உங்களுக்குள்ள ஒன்று வருதுன்னா அது டிஎன்ஏங்க, அது தன்மைங்க, அது ஆழங்க. அது நீ ஜெபிக்கிற உங்களுக்காக இன்னைக்கு இந்த அக்கினியான ஒரு ஆராதனை முடிச்சிட்டோம். வீட்டில் போய் கதவை திறந்து கால வைக்கும் போது எத்தனையோ வருஷம் நடக்காததெல்லாம் நடக்கக்கூடிய தெய்வீக தன்மைகள் உங்க சரீரத்தில், குடும்பத்தில், சந்ததியில், தொழிலில் கர்த்தர் செய்வாராக. Hallelujah. And then he says, and the Spirit entered into me when he spake unto me and set me upon my feet, that I heard him spake unto me. பேசினாரு, எனக்குள்ள ஆவியானவர் வந்தாரு, என்னை அமர்ந்திருந்து என்னை எழுந்து நிற்க வச்சாருங்க.
கையை மேல உயர்த்துங்களேன். படுத்திருக்கீங்களோ, அமர்ந்திருக்கீங்களோ, சோர்ந்து இருக்கீங்களோ, செத்து இருக்கீங்களோ, வார்த்தை வரும்போது உங்களை தூக்கி நிறுத்துவதாக. ஆமென். யோவான் 6:33 இயேசு இப்படி சொன்னார். நம்ம கம்யூனியனுக்கு நிறைய வாசிப்போம் அந்த அதிகாரம். The words that I speak unto you, the words that I speak unto you, they are life and they are spirit. உங்க கிட்ட நான் பேசுற என்னுடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. மக்கள் சொல்ல, அவர் பேசுற வார்த்தையெல்லாம் எனக்கு ஜீவனாயும் ஆவியாவும் இருக்கின்றது. முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய திவ்ய தன்மைகள் நம்ம கூட இருக்கு. ஒரு வசனம் என்ன ரொம்ப தொட்டது. உபாகமத்தின் புஸ்தகம் 32:31, 32:31 of the book of Deuteronomy. It's all for their rock is not as our rock. என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. நான் போகும்போது ஜெபராஜ் பாஸ்டர் கேட்குறேன். சொல்றாரு, அவங்க தமிழ்ல எப்படி இருக்குங்கோ? இல்லைங்க, அவங்க கண்மலை வேற, நம்ம கண்மலை. புரியல உங்களுக்கு? நான் அதை எப்படி பார்க்குறேன்? அவங்க ராக்கு வேற, எங்க ராக்கு. உங்க பாறை இருக்கு, அது ஒரு பாறை. ஆனா எங்க பாறை அது தனி. Even our enemies themselves being judges. இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? பாருங்க, அவர் ராக்கு நாட் லைக். புரியவே இல்லை பாஸ்டர். நான் அந்த வசனத்தை புரிய வச்சேன்னு வச்சுங்களேன், நிறைய வம்பு வரும். அதனால புரிய வைக்கல. ஆமென். இப்படி சொல்லட்டுமா? ஏன் டிஎன்ஏ அல்ல அவங்க டிஎன்ஏ. இப்போ அது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க உள்கட்டமைப்புக்கும் மீட்கப்பட்ட உங்க உள்கட்டமைப்பு வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. நான் மருத்துவ ஆராய்ச்சியின்படி கேள்விப்படுகிறேன். நம்ம சர்ச்சில் இருக்கோம். இப்போ ஒருத்தர் கோல்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது நம்ம மூஞ்சில் தும்மிட்டாங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு என்ன செய்யும்? ஒருத்தருக்கு வந்தால் ஒரு 10 பேருக்கு அது கொடுத்துரும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த 10க்கு நடுவில் ஒன்று உட்காந்துருக்கும். அதுக்கு ஒன்றுமே. ஏன் அப்படின்னா அது டிஎன்ஏ வந்து அதை என்ன செய்யுது? ரிஜெக்ட் பண்ணுது. இதெல்லாம் நான்லாம் எடுத்துக்க வேற, எங்க பாறை வேற, அது வித்தியாசத்தை காட்டுது. அதனால அது பக்கத்துல தான் உட்காந்துருக்கும், ஆனா அதுக்கு வராது. 5 அடி தள்ளி உட்காரு பாருங்க, அதுக்கு வருது. ஏன்னா அது பாறை வேற. இப்ப நீங்க புரிஞ்சிருக்கணும், என்னைக்கு நீங்க கர்த்தர்கிட்ட வந்து இந்த வசனத்தின் வெளிச்சத்துல வந்தீங்களோ, உங்க பாறை வேற, அவங்க பாறை வேறங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற உங்களுடைய பிதாவாகிய தேவன், குமாரன் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தாவி நிறைவோடு உங்களுக்கு தரப்பட்ட அந்த உள்கட்டமைப்பு உங்களை சுற்றி வருகிற எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் ரிஜெக்ட் பண்ணுவாரா? ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஆமென் and ஆமென். சோ சில டிஎன்ஏ சில வியாதிகள் என்ன செய்யாதாம்? ஏற்றுக்கொள்ளாதாம். பக்கம் சொல்ல, அந்த பாறை தாங்க எங்க பாறை. ஹல்லேலூயா. ஏதோ புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனல் வேர்டு கர்த்தருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உடனடி சுகத்தை தரும். தருமா தராதா? நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி ஒரு 100க்கு அதிபதி, மத்தேயு சுவிசேஷம் 8 வாசிக்க நேரமில்லை. ஒரு 100க்கு அதிபதி இயேசுவண்டை வந்து சொல்றார், என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், நீங்கள் வருவீர்களா? அவர் நான் வரேன்ட்டாரு. உடனே 100பதி சொல்றேன், வேணாம் வேணாம், நீங்க வராதிங்க வீட்டுக்கு. என்னுடைய கீழே வேலை செய்யறவங்கள நான் ஆணையிட்டாலே அவங்கெல்லாம் உடனே கீழ்ப்படுறாங்கய்யா, நீங்க வீட்டுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை இங்க சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு கர்த்தர் சொன்னாரே இல்லையோ, அந்த நிமிஷத்திலேயே. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நம்புறீங்க? அவருடைய வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே உடனே 5 முறை சொல்ல போறேன். விசுவாசமா இருங்களேன். உடனே, immediately, immediately, immediately his servant was healed. உடனே சுகமாக்குவார்.
ஒரு ராஜரீக அதிகாரி இயேசுவண்டை வந்து சொல்றார், என் மகன் சுகமீனமா இருக்கிறார், என் வீட்டுக்கு வருவீங்களான்னாரு. ரொம்ப தூரம், இவர் கானாவில் இருக்கிறார், அவர் கப்பர்நகூமில் இருக்கிறார். ஒரு நாள் பயணம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இயேசு அவரை பார்த்து சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, உன் மகன் செல்போனும் போனும் இல்லாத காலத்தில் அவருக்கு தெரியாது, அவர் பயணம் போகிறார். அவர் அங்க போய் சேரும் போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா, வீட்டின் வேலைக்காரர்கள் ஓடி வந்து கேட்டார்கள், ஐயா என்னையா ஆச்சு, என்னன்னு கேட்டாரு. உங்க மகன் நல்லா ஆயிட்டாயா, செத்துருவான்னு நினைச்சோம், நல்லா ஆயிட்டானே. இவர் உடனே கேட்டார், எப்ப நடந்துச்சுன்னு கேட்டார். எப்ப நடந்துச்சுன்னு, நேற்றைக்கு இந்த நேரம் நடந்துச்சுன்னாரு. அப்பதான் சொல்றாரு, அப்பதான் இயேசுவை நான் சந்தித்தேன். எத்தனை நம்பர் இந்த நிமிஷம் இப்ப இருக்கும்போது இப்பொழுதே நம்பிக்கையோடு கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக என்று சொல்லி இப்படி முடிச்சிடுறேன். வாழ்க்கையில பல இழப்புகளை கண்டோம். இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிக்கிறேன். ஆஃப்டர் ஹீலிங் என்றதை முடிச்சிட்டேன். இப்படி ஜெபிக்கணும்னு தோணுது. கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவாராக. ஒரு எழுப்புதல், எல்லாம் சொல்லுங்க எழுப்புதல். பைபிளில் எழுப்புதல்னு நான் யோவேலின் புஸ்தகத்தை வாசிச்சா அந்த எழுப்புதலே எனக்கு என்ன சொல்லுதுன்னா, முன்மாறியும் பின்மாறியும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு கொட்டாங்கூச்சிகளும் மொசக்கொட்ட பூச்சிகளும் எல்லாம் பட்சித்த வருஷத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், திரும்ப தருவேன்றார். எப்போ எழுப்புதல்னா அதனுடைய முக்கியமான விஷயம் தெரியுமாங்க, தேவஜனம் சிறையிருப்பை மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். வலது கை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி எதையெல்லாம் இழந்தீர்களோ, இழந்து போன எல்லாவற்றையும் 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 4 மடங்கு அல்ல, கர்த்தர் 7 மடங்காக உங்களுக்கு திரும்ப தருவாராக. உபாகமம் 28:7 இப்படி வாசிக்கிறோம். ஆமென். ஒரு வழியாய் சத்துரு வருவானாம், பக்கத்தில் 7 வழியா. பைபிள் 7:7 நிறைய வாட்டி சொல்லுதுங்க. ஒரு வழியா நீங்க இழந்திருக்கலாம், ஒரு வழியா உங்களை திருடி இருக்கலாம், ஒரு வழியா நீங்க இழப்பை கண்டு இருக்கலாம், ஒரு வழியா நீங்க ஏமாற்றத்தை கண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், 7 வழியாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம், திருடன் தன் பசியாட்ட திருடினார். Men do not despise a thief if he steal to satisfy his soul when he is hungry. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது என் பக்கத்தில் இருந்த பொண்ணுனுடைய உப்மா எடுத்து சாப்பிட்டேன். பசியா இருந்ததுனால என் டீச்சர் பார்த்து என்னை அன்றைக்கு அடிக்கவில்லை. என்றால் தம்பி பசியில சாப்பிட்டுருக்காரு, விட்டுட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்ற, ஒரு திருடன் தன் பசியாட்ட திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் எழுப்புதலாகிய யோவேல் சொல்றார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியும் எழுப்புதலும் இணைந்து வரும்போது நடப்பது என்ன திரும்ப, இழந்ததையெல்லாம் கர்த்தர் 7 மடங்காய் திரும்ப தருவார். இப்படி வச்சுங்களேன். ஏன் ஒரு டிவியை திருன வீட்டில் போய் திருடி வச்சிட்டான்னு வைங்களேன், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவன் வேற 20 வீட்டில் 20 டிவி வச்சிருப்பான். நான் என்ன திரும்ப பண்ணுவேன், என் டிவி எடுத்துப்பேன், கூட ஒரு 7 டிவியும் அப்படின்னு இருக்கீங்களாங்க. பைபிள் அப்படி சொல்லுதுங்க. திருடன் பசியாட்ட திருடினான். திருடன் யாருங்க? பிசாசுங்க. ஒரு வழியா வந்து திருடிட்டு போனா கர்த்தரனை 7 வழியாய் வந்து ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கடைசி நாட்களில் முடிக்கிறேன். கடைசி நாட்களில் கர்த்தர் தம் பிள்ளைகளை வச்சிருக்கிற அஜெண்டாவில், கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தில் நம்மை விட்டு சத்ரு திருடின எல்லாவற்றையும் கர்த்தர் 7 மடங்காய் திரும்ப தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். விசுவாசமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இழந்து போன வருஷம், இழந்து போன வருஷம், இழந்து போன வருஷங்கள், இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன சந்தோஷங்கள் சொல்லிட்டு சொல்றார். யோவேல் 2:26 சொல்றார், மை பீப்புள் ஷால் ஈட் இன் பிளென்டி. நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பார்கள். யோவேல் 2:26. அவர்களின் நாமத்தை துதிப்பார்கள். நான் அவர்களோடு ஆச்சரியமாய் செயல்படுவேன். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வாவ், ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சரி, இழந்து போன டிவி கொடுத்துருவாரு, இழந்து போன மொசக்கொட்டை பூச்சி புசித்ததெல்லாம் எப்படியோ வளர வச்சு கொடுத்துருவாரு.
இழந்து போன வருஷத்தை எப்படிங்க கொடுப்பாரு? 20 வருஷம் தொலைஞ்சு போச்சு, வேஸ்டா போச்சு, ஒண்ணுமே இல்லாம போச்சு. அந்த வருஷத்தை எப்படி திரும்ப கொடுப்பார்? டைமை திருப்புவாரா? டைமை திருப்ப முடியாது. ஆண்டவர் என்ன திரும்ப செய்வாரு? 20 வருஷம் இழந்து போய் ஒண்ணு இல்லாம ஆனா 20 வருஷம் சாதிக்க முடியாததை 2 மாசத்துல உன்னை சாதிக்க வைப்பார். அப்படின்னா கடவுள் உனக்கு ஸ்பீடு தருவார். இன்னொரு வாடி ஸ்பீடு தருவார். சாதாரண மெயில் 7 நாள்ல வரும், ஸ்பீட் போஸ்ட் ஒரே நாள்ல வரும். அந்த மாதிரி 20 வருஷம் இழந்திருப்பீங்க. 20 வருஷம் நீங்க திரும்பி போக முடியாது. ஆனா 20 வருஷத்துல இழந்ததை எல்லாம் ஒரு டெக்கேட், 10 வருஷம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மாதத்தும் போல God can restore years. God can restore years. God can restore years. God can restore my health. கடைசி நாட்களில் வரப்போகிற மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற எழுப்புதலில் இழந்து போன எல்லாவற்றையும், சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் தரும்போது, கர்த்தர் எனக்கு தரக்கூடிய மகத்துவங்களில் என் ஆரோக்கியம் திரும்பும், என் வருஷங்கள் திரும்பும், என் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். இழந்து போன சந்தோஷம், இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன பிள்ளைகள், இழந்து போன செல்வம். 2 பேதுரு 1:3 வாசித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முடிக்கல, தொடங்க விரும்புகிறேன். ஒரு அம்மா யோபா முடிச்சிட்டாரா? முடிக்கல, இப்பதான் தொடங்கியிருக்கேன். 2 பேதுரு 1:3 according as his divine power, அவருடைய திவ்ய வல்லமையின்படி, he has given unto us all things that pertain unto life and godliness, ஜீவியத்திற்கும் தெய்வீகத்துக்குரிய எல்லாவற்றையும் தம்முடைய திவ்ய வல்லமையினால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வசனங்க! அதை நீங்க எவ்வளவு தூரம் தியானிச்சிருக்கணும். ஜீவியத்திற்கும் தெய்வீகத்திற்கும், இந்த உலக வாழ்க்கைக்கும் தெய்வீக வாழ்க்கைக்கும் உரிய எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய திவ்ய வல்லமையினால் எனக்கு கொடுத்துட்டாராம், கொடுத்திருக்கிறார். பக்கத்துல நான் எழுந்து நல்லா வாழ்வேங்கன்னு சொல்ல. எதெல்லாம் இழந்தீங்களோ into 7. இப்போ கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லிதான் ஆகணும். நான் என்ன செய்யணும்? பக்கத்தில் நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? மீண்டும் பிறந்த நீ மீண்டும் பிறந்தே இரு. எல்லா வாரம் அந்த வார்த்தையை நாங்கள் அழுத்தி சொல்லிட்டே இருப்போம். சிலர் மீண்டும் பிறந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிறக்காம போயிடறாங்க. பக்கத்தில் மீண்டும் பிறந்துட்டியா? பிறந்தே இரு. அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் பிறக்க வேண்டியது, ஒரு நாள் அங்கே பிறக்க வேண்டியது. ஒரே பிறந்தே இரு. கர்த்தருடைய பிள்ளையாகவே இருந்திரு. யாரை முன் குறித்தாரோ, யாரை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்ற அந்த நிறைவில் இருக்கு. 2, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலேயே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வராரோ அப்பொழுதெல்லாம் இழப்புகளை கர்த்தர் திருப்புகிறார். யோவேல் 2 நம்ம வாசிக்கிறோம். அதன் 20 மொத்த அதிகாரத்தை நீங்க படிக்கணும். ரெஸ்டோரேஷன், இழந்ததை திருப்பும் போது அந்த சீன்ல, அந்த பிக்சர்ல ஒரு முக்கியமானவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பக்கத்தில் அவருடைய நிறைவிலேயே வாழ கத்துக்கோ. இழந்ததெல்லாம் கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. 3வது, எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசமா இருக்கீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரியே எனக்கு திருப்புவாரு, செய்வார் என்று எத்தனை பேர் அதை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? இப்படி இன்னைக்கு சொல்றேன், பைபிள் சொல்லிச்சு அவர் 7 ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான், நீ வேற ஒன்றுக்காகவும் வரான், நான் வந்தது ஜீவன் தராதை. எத்தனை பேர் அதை நிஜமா நம்புறீங்க? இங்கிலீஷ் எப்படி தெரியுமா? I came to give life and the life abundantly. நிறைவான ஒரு வாழ்க்கை தர நான். எத்தனை பேர் அதை இன்னைக்கு நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்தாவது நான் சொல்லுவது என்னவென்றால், அது வெட்டப்பட்டு அதன் அடித்தட்டு மண்ணில் காய்ந்து போனாலும் தண்ணீர் வாசனை படும்போது அது இளம் கிளையாய் துளிர் தோங்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? யோபு 14 நம்புறீங்களா? ஒரு மரமே வெட்டி காஞ்சு சரிஞ்சு போனாலும் அது தண்ணீர் ஓரத்தில் வரும்போது துளிர்க்கிற மாதிரி மீண்டும் நான் துளிர்ப்பேன். நம்புறீங்களா? 3வதாக, இந்த ராஜ்யத்தில் கர்த்தரை தேடி சேவிக்கிற இந்த வாழ்க்கையில
கடைசி மூச்சு வரைக்கும் இந்த சேவை விட்டு நீங்கள் விலகவே கூடாது. எல்லாரும் சர்ச்சை பெருக்கணுன்ற அவசியம். நீங்க வந்து உட்கார்றீங்க பாருங்க, அதுவே ஒரு சேவை. அது எது வரைக்கும் நீங்க செய்யணுமா? உண்மையாக கன்சிஸ்டன்டாக கடைசி வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டும். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13-15 வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் நமக்கு சொல்ல, 2 Chronicles 15:13-15, that whosoever would not seek the Lord of God Israel should be put to death, whether small or great, whether man or woman. கண்டிப்பா அது தேவையில்லை. 14வது வசனம். ஆமென். And they swear unto the Lord with a loud voice and with shouting and with trumpets and with cornets. 15வது வசனம். And all Judah rejoiced at the oath. நாங்க ஆராதிப்போம், தேவனை உயர்த்தோம்னு சொன்னார்கள். For they had sworn with all their heart and sought him with a whole desire, and he was found of them, and the Lord gave them rest round about. கையை உயர்த்தி சொல்லி முடிச்சு. நீங்க இந்த ஆராதனையில, இந்த சேவையில நீங்க நிலைச்சிருந்தா உங்க வாழ்க்கையை சுத்தி இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Every compartment will be blessed. கடைசியா பக்க சொல்லுங்க, எல்லாத்தையும் 7 மடங்கு திருப்பணமா கேளுங்க. என்ன செய்யணும்? யோபு 42:10-12 வாசிக்கும் போது, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் முன்பிருந்ததை காட்டிலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும். யாருக்கும் ஒன்றும் நல்லது செய்யாத, எல்லாரையும் முறைச்சிக்கிட்டு இரு, எல்லார் மேலேயும் எரிச்சல் வச்சுக்கோ. யோபு என்ன தெரியுமா செய்யறான்? தன் நண்பர்களை தனக்கு பிடிக்கல. ஒரு காலத்தில் நண்பர், அப்புறம் அவனுங்க வேண்டாதெல்லாம் பேசுறாங்களா, மனசு கஷ்டமாயிடும் பாருங்க. ஆனாலும் எல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த வேதனையில சொறியில சிறங்கல, பரவாயில்ல நண்பன் வந்துட்டான்னு அன்பு செலுத்துறார். யோபு தன் நண்பர்களுக்காக. உடனே கர்த்தர் சொன்னார், சிறையிருப்ப மாத்திட்டார். முன்பு இருந்ததை விட. மனக்கசப்புல யாரும் வாழாதீங்க. எதுவுமே இன்னைக்கு நான் இந்த பேசின எல்லா வார்த்தையும் எங்க வாழ்க்கையில குடும்பத்தில் நிறக்கணும். அதுக்காக நீ போய் அவன் காலில் ஊந்து அவன் உதைக்கணும், அதெல்லாம் நான் சொல்லங்க. நீ அன்பா இருந்துறேன், அடுத்த முறை வழியா வந்துட்டானா பிடிக்கலனா கூட யோபு தன் நண்பர்களுக்காக. ஒரு இன்னைக்கு யார் உனக்கு பிடிக்கலையோ அந்த 4 பேருக்காக 10 நிமிஷம் அப்பா அவன் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. நீ இழந்த எல்லாத்தையும் உனக்கு கடவுள். சிலர் கை தட்டுறீங்க, சிலர் சிரிக்கிறீங்க, சிலர் முறைக்கிறீங்க. பட் பைபிள் says so. நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை. மனுஷங்க நம்ம எல்லாரையும் நம்மளை ஒரு மாதிரி பண்ணவங்களை எப்படிங்க நேசிக்க முடியும்? பண்ணி பாருங்க, பைபிள் அப்படி சொல்லுது என்று சொல்லிவிட்டு என் வார்த்தையை முடிக்கிறேன். May God restore unto you sevenfold. இழந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு புக்கில் எழுதி பக்கத்தில் into 7 போடுங்க. எதிர்பார்ப்பின் கண்களோடு காத்திருங்க. கொஞ்சம் தூரத்தில் அங்கே நிற்பீங்க. நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு சொல்ல சரித்திரம் எழுதினவங்க முன்னாடி வீட்டில் போய் கண்ணீரை தொடச்சிட்டு புத்தகத்தை எழுதி சொல்லு, நான் நம்பி இருக்கிற என் தெய்வம் என்னை கைவிட மாட்டார். நாங்கள் எழுதி பக்கத்தில் into 7 போட்டு கர்த்தருக்காக காத்திருங்கள். கொஞ்சம் தூரத்தில் எல்லாவற்றையும் சுழண்டு வரச் செய்து வெற்றியை தருவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் உனக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். சங்கீதம் 51 தாவீது சொன்னான், என் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நான் மீண்டும் பாதகர்களுக்கு வழிகாட்ட என் வாழ்க்கையே ரெஸ்டோர் பண்ணுங்க. என்னை மீண்டும் ஆதி நிலைக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். எத்தனை இன்னைக்கு கர்த்தர் பக்கமாய் திரும்புவீர்கள்? Shall we stand in the presence of God? Thank you. எழுந்து நிற்கலாமா? Thank you Lord. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன்.
Take only 5 minutes. எல்லாரும் கண்களை மூடி, every eyes closed, every hands lifted up. சிந்தனைகளை ஏகப்படுத்துங்க, யாரும் சிதறாதீங்க. ஒரு நிமிஷம், முக்கியமான ஒரு நேரம். கடவுள் உன்னை சந்திக்க போகிறார். இன்னைக்கு வெளிச்சம் உன் மேல வீசுது. Restoration of health, restoration of years, restoration of everything that you lost. உன் சரீரத்தின் உடைவுகள் எல்லாம் கூட இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சுகமாக்க போறார். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் நிக்கலாமா? விசுவாசமா நில்லுங்க. அந்த நிக்கிற நிலையே விசுவாசமா இருக்கட்டும். Stand in faith before God. God is so good. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கரமுயர்த்தி ஒரு குரலாய் நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. ஏன் இன்ப துன்ப நேரம் சேருவேன். இவரே நல்ல நேசர், இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ரெண்டு கரங்களை உயர்த்துவீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இன்னைக்கு கிலியாத்துக்கு வந்திருக்கிறோம். கிலியாத்தில் தைலம் இல்லையா? கிலியாத்தில் ஒரு மருத்துவர் இல்லையா? இன்னும் ஏன் என் குமாரத்திகள் பலவீனமாய் இருக்க வேண்டும்? There is a church, the body of Christ, the living organism. தேவன் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தருடைய வீடு என்று அழைக்கப்படுகிற சியோனில் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இயேசு இருக்கிறார், என் பரிகாரி, என் பரம வைத்தியர் இந்த வீட்டில் இருக்கிறார். அதைவிட கிலியாத்தின் தைலமாகிய கர்த்தருடைய வசனத்தை எனக்கு தந்திருக்க நான் நலமாயிருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் தலையாயிருப்பேன், நான் மேலாயிருப்பேன், நீடித்த ஆயுசோடு வெற்றியாக வாழ்ந்திருப்பேன், முடிவுகளை காண்பேன், செதற மாட்டேன், உடைய மாட்டேன், சாகாமல் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன், நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்புறவங்க தலைமையில கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். சிறையிருப்பு திரும்புகிறது. Captivity is over. 7 மடங்கு 7 மடங்கு கர்த்தரை நம்பி நிற்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த ராத்திரி அற்புதத்தின் ராத்திரியா இருக்கட்டும், சுகத்தின் ராத்திரியா இருக்கட்டும், வெற்றியின் ராத்திரியா இருக்கட்டும், ஜெயத்தின் ராத்திரியா இருக்கட்டும். 2 கரங்களை மேல உயர்த்தி one last time. இன்ப துன்ப நேரம் உம்மை சேருவேன்.
என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் என்றுமே என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். சொல்லுங்க. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், மேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடு. கரங்களை என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எந்த உடைவோடு, எந்த சோர்வோடு, பலவீனத்தோடு இந்த வந்திருப்பார்களே, ஆனால் கீழையாத்துல ஒரு மருத்துவர் இருக்கிறார். கீழையாத்தில் இருக்கிறது ஒரு பிசின் தைலம் எனக்காய் இருக்கிறது. உடைய குமாரத்திகள் ஒருவர் கூட, உடைய குமாரில் ஒருவர் கூட பலவீனரா இருக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை அற்புதத்தின் ராத்திரி வேளை இருப்பதாக. பலவீனத்தின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் அந்த முடவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது போல, வாழ்க்கையில எந்த இடத்துல, எந்த சரீரத்துல எங்க மறைந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியின் கூறுகள் எல்லாம் பிடுங்கெடுக்கப்படுவதாக. அந்த ஊற்றுகளில் இடத்துல போய் கர்த்தரை சரியாக்குவீராக. அதோடைய அடி காயத்தில் அந்த அடி காயத்தை கர்த்தர் கட்டி குணமாக்குவீராக. உடைய சுகமாக்குகிற வல்லமை அவர்களை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க தழும்புகளுக்கு ஒரு வல்லமை இருக்குதுங்கப்பா. உங்க தழும்புகளுக்கு ஒரு வல்லமை இருக்குது. என் தழும்புகளினால் அவர்களை சுகமானீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை நீ இன்றைக்கு நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும் பொழுது ஒரு வல்லமை இவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும். இங்க வசனத்தை பேசும் பொழுது ஒரு வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லமை அவருடைய சரீரங்களுக்குள்ளாக, வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பதாக. அற்புதங்கள் நடைபெறுவதாக. உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக. உலர்ந்து போன வாழ்க்கைகள், உலர்ந்து போன சரீரங்கள் பலனடைவதாக. இப்பொழுது உடைய வல்லமை அவர்களை ஆண்டவர் தொடட்டும் கர்த்தாவே. அந்த முடவுடைய கால்களை தொட்டது போல உடைய சரீரத்தின் அவயங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற இடங்களில் ஆண்டவர் அப்ப ஆதாமுடைய சரீரத்தை தொட்டது போல அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்த ஒரு ஏவாளை உருவாக்கினது போல இவர்களுக்கே தெரியாம, இவங்க கண்களுக்கு புலப்படாம, இவங்க அறிவுகளுக்கு எட்டாம அற்புதங்கள் சரீரங்களிலே நடைபெறுவதாக. அற்புதங்கள் சரீரங்களிலே நடைபெறுவதாக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உலக வரலாற்றில் ஆண்டவர் எந்த ஆண்டவர் சரீரத்தினுடைய வல்லமைகள் எதுவுமே இல்லாம மரியாளுடைய வயிற்றுக்குள்ளாக பிரவேசித்து, மரியாளுடைய வயிற்றுக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரே அப்பா ஒரு குழந்தையா இந்த பூமியில பிறந்து வந்தீரே. இவருடைய சரீரங்கள் அற்புதங்கள் அடையட்டும். அற்புதமான வல்லமைகள் இவருடைய சரீரங்களுக்குள்ளாக நடைபெறட்டும் ஆண்டவரே. அற்புதமான நன்மைகள் சரீரத்தில் நடைபெறட்டும். வாழ்க்கையின் பலவீனங்கள், போராட்டங்கள் ஆண்டவர் சரியாக்கப்படுவதாகப்பா.
ஆண்டவரே அற்புதமான விடுதலை தாங்க. இந்த ராத்திரி சுகமாக்குகிற ஒரு வேலையா இருக்கட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வேலையா இருக்கட்டும். இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது நாங்கள் முதலாவது வாசித்த அந்த வசனத்தின்படி பலவீனன்னு சொல்றவங்க நகரத்திலேயே இல்லை என்று சொன்னது போல ஆண்டவர் இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு சாட்சிகளா இந்த பிள்ளைகள் வருவார்களாகப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாம் நம்புகிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடந்து போகிறோம்ப்பா. இங்க வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தாங்குங்க, தொடர்ந்துங்க கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலோடு வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.